படம் நான் வேற லெவல் தான். தளபதி ஆக்டிங் பயங்கரண்ணா, சரியான தருணம். சின்ன விஜயா நடிச்சது சரியே இல்ல அப்படின்னு இல்லண்ணா, அப்படிலாம் யாருன்னா சொன்னா தரமா பண்ணிக்கிறாருண்ணா அவரு. எவ்வளவு ஆக்டிங் அண்ணா, தரம்ண்ணா. 3 மணி நேரம் படம் ரொம்ப லாகா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. புரியலண்ணா? 3 மணி நேரம் படம் ரொம்ப லாகா போயிட்டு லாக் நானும் கீஸ்ட்றாங்கண்ணா. வெங்கட் பிரபு வேற லெவல்ண்ணா. விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு, அதை பத்தி என்ன? அவ்வளவு மஜாண்ணா. ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா வந்து அவரு ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா வந்து அவரோட நடிப்பு வந்து ரொம்ப 14 வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவரு ஆக்டிங்கும் சரி, அவரோட டைலாக் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. மத்த படத்தை விட இந்த படத்துல விஜய் என்ன புதுசா பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? அப்படி பாத்தீங்கன்னா 1-2 விஷயம் வந்து சொல்ல முடியாதுண்ணா. ஆனா எப்படி சொல்றது, மத்த படத்தை வந்து நம்ம டைலாக் டெலிவரி பண்ணலாம். இங்க வர எல்லாமே அவர் நடிச்ச வெங்கட் பிரபு வந்து எடுத்த படம் எல்லாமே குறைச்சா வந்து எடுத்துருக்காங்க. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து அவரு நிறுத்தி நிதானமா ஒண்ணு சொல்றாரு. அதுவே வந்து தியேட்டர்ல பயங்கரமான குஸ்பம்ஸ். என்னதான் விஜய்க்கு வெங்கட் பிரபு படம் எடுத்தாலும் மங்காத்தாவை தாண்ட முடியாதுங்கிறாங்களா ஆடியன்ஸ்? ஆமா ப்ரோ. ஆனா வந்து லாஸ்டா ஒரு டைலாக் வந்து யார் ஃபேனு அப்படின்னு ஒண்ணு தியேட்டரே தச்சுது ப்ரோ. தலை ஃபேனு தியேட்டரே தச்சுது ப்ரோ. ஆனா அது செம்மையா இருக்கும். அதான் ப்ரோ அந்த லாஸ்ட் தலை என்ட்ரி, அந்த இது சிவகார்த்திகேயன் என்ட்ரி, எல்லாருமே எல்லா சீனுமே நல்லா இருந்தது ப்ரோ. அந்த குறிப்பிட்ட சீன் மட்டும். மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் தரணும். ஃபைட்லாம் ப்ரோ, தளபதினா ஃபைட் இல்லாமையா ப்ரோ? அவர் இருந்தா ப்ரோ ஃபைட். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா ஹீரோ எப்படி? நல்ல ஹீரோ வேற லெவல் அண்ணா. தளபதி தான். சோ வேற லெவல். மத்த நடிகர்கள் எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கானா இதுல. சோ தளபதிக்காக இந்த படம் வந்து மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஆசம். அது த்ரிஷாவும் விஜயோட கேமியோ வந்து திருப்பி அந்த கில்லி படத்துல அந்த திருப்பி இங்க எடுத்து வந்தது. அதுதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பழைய விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் எதுவும் வித்தியாசம் தெரிஞ்சது? சேம் தான். எப்பவுமே நம்ம தளபதி சேம் தான். ஆனா சின்ன விஜய் வந்து அவ்வளவா சரியில்லைன்னு சொல்லிருந்தாங்க. அது வந்து ஏஐ ஃபேஸ்க்காக அப்படி சொல்லலாம். லைக் அவங்க கொஞ்சம் யங்கா காமிச்சாங்க. ஆனா மத்தபடி ஆக்ஷன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. நீங்க எதிர்பார்த்து வந்ததோட இது எப்படி இருக்கு படம்? அதுக்கு மேல இருக்குன்னா சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது ஏன் விஜய் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும்? தளபதி அதனால தான் அவங்க எப்பவும் பிடிக்கும். ட்ரோல் பண்றாங்க படத்தை இப்போ நல்லா இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. அது வந்து பிடிக்க விஜய் ரசி இல்லாம இருக்கிறவங்கன்னா அப்படி சொல்லலாம். எப்படின்னா படம் பிடிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பர். கொஞ்சம் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்குது. ஐயோ முடிய போதா அப்படின்ற அளவுக்கு வருது. முடியாம பாத்துக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் போக போக. திரும்பி திரும்பி பாக்குற மாதிரி இருக்குன்றீங்க. ஆனா ப்ளூ சட்டை மாதிரி பார்க்கவே வரலன்ற மாதிரி பேசிட்டாரு. யார் அந்த ப்ளூ சட்டை? ஆனா எல்லாம் வந்து பேசுவாங்க. சின்ன விஜயா நடிச்சவரே சரியில்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அப்படிலாம் இல்ல, அவரு தான் அங்க மாசே. சூப்பரா இருக்குங்க. அது போன்ல தான் அப்படி தெரியுது. தியேட்டர்ல செம்மையா அழகா இருக்காரு விஜய். விஜயகாந்த் அதுக்குமா செம்ம அழகா இருக்கு. கரெக்டா விஜயகாந்த் ஏஐ பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. விஜயகாந்த் மாதிரி தெரியுதுதான். விஜய் பேசும் விஜயகாந்த் பேசும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தெரியுது. விஜயகாந்த் தெரியறாரு. ஃபைட்ல மாஸ். எப்பவுமே அவரு நடிச்ச படம் எல்லாமே மாஸ். இது டபுள் மாஸ். காமெடி சூப்பர். எப்பவுமே விஜய் இருக்கிற படத்துல காமெடி மாஸ் ஃபைட் எல்லாமே செம்ம. பிரேம்ஜி ஃபன்ங்க. அவரு ஃபன் பண்ணாரு. லியோ படத்துல பாத்தீங்கன்னா அப்படி போட்டு சாங் போட்டு த்ரிஷா படம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது கிளிஸ்டாங்க. அந்த அப்படி போட்டு சாங்லாம் சூப்பர். நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்கன்னு. லாஸ்ட் படம் சூப்பரா எடுத்திருக்காரு விஜய். தலை மியூசிக் வருது. எஸ்கே வந்தாரு, அவரும் மாஸ் பண்ணிட்டாரு. ஒரு சீன் வந்தாலும் சூப்பரா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் அவ்வளவு லென்த்லாம் இல்ல, கரெக்டா போய் முடிச்சிட்டாங்க. கரெக்டா இருந்துச்சு. இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அதை பத்தி என்ன? அது ஒரு கஷ்டமா இருக்கு. லைக் அவங்க இனிமேல் நடக்க மாட்டாங்க. லைக் இது ஆக்டிங்லாம் இருக்க மாட்டாங்க. ஸ்டில் அவங்க வந்து அடுத்து வந்து இந்த பாலிடிக்ஸ்ல பண்ண கூட அவங்க தான் நம்ம கேட்போமே. இப்ப மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் ஷோர். இந்த படம் பார்ட் 2 வரும்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு எதிர்பார்க்கற மாதிரி இருக்கா? ஆமா, லைக் அதுல வந்து ஷோர் வெயிட்டிங். அதுக்கு தான் வெயிட்டிங். நம்ம லாஸ்ட் வந்து ஒரு கேமியோ காமிச்சாங்க. லைக் பார்ட் 2 வர மாதிரி இருக்கும். சோ நம்ம பார்க்கலாம். இப்ப லியோ 2 and கோட் 2 ரெண்டுமே வர மாதிரி காட்டி இருக்காங்க. சோ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். லைக் அவங்களோட லாஸ்ட் படம் வந்தா இருக்கும் இல்லையா? அதுக்கு அப்புறம் அவங்க பாலிடிக்ஸ்ல போயிடுவாங்க. சோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அவர் வந்தாலும் நீங்க ஓட்டெல்லாம் போடுவீங்களா? ரொம்ப கண்டிப்பா
தளபதி பிடிச்சிருந்தா இல்ல தளபதி ஒருவேளை நான் எலிஜிபிள்னா நான் கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா. லைக் ஐம் நாட் ஃப்ரம் சென்னை, லைக் ஐம் ஃப்ரம் அந்தமான். சோ ஒருவேளை எனக்கு இங்க கிடைச்சா நான் கண்டிப்பா போடுவேன். நடிகர் விஜய் பிடிச்சிருக்கா இப்ப அரசியல்ல போற விஜய் பிடிச்சிருக்கா? நடிக்கிறது தான், எப்பவுமே ஆக்டிங் தான். அப்ப நீங்க அரசியலுக்கு வர வேணான்றீங்க விஜய், கரெக்டா? அப்படி இல்ல, லைக் அது அவங்களோட இஷ்டம். லைக் அவங்க வந்து அத பாலிடிக்ஸ்ல வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அப்போவே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், இப்போ நம்ம support